அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சத்திய சஹாபாக்களின் வரலாறை அறிந்து கொள்வோமா? இந்த குழுமம் சார்பாக நம்ம 3 வாரத்துக்கு ஒரு முறை ஒரு சஹாபியுடைய வரலாறையும், அதற்கு அடுத்த வாரம் அதிலிருந்து கேள்விகளும், அதற்கு அடுத்த வாரம் அதனுடைய பதில்களையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு 12வது சஹாபியுடைய வரலாறை, அதாவது அபூ தல்ஹா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறை தெரிஞ்சுக்கிட்டோம். அதிலிருந்து இப்போதைக்கு நம்ம ஒரு 10 கேள்விகள் கேட்டிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு தெரிந்த பதில்களை தனிப்பட்ட முறையில் அனுப்பி கொடுங்க. முதல் கேள்வி, கடல் தாண்டிய போர் பயணத்திற்கு அளவற்ற மன உறுதியுடன் அந்த தள்ளாத வயதிலும் கிளம்பிய வயோதிகர் யார்? இரண்டாவது கேள்வி, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இயற்பெயர் என்ன? மூன்றாவது கேள்வி, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மனைவிக்கு கொடுத்த மஹர் என்ன? நான்காவது கேள்வி, மணமகனாக இஸ்லாத்தில் இணைந்தவர் எப்படி மாறினார்? ஐந்தாவது கேள்வி, அக்கபா சத்திய பிரமாணம் செய்த 75 பேர் கொண்ட குழுவில் முக்கியமானவர்கள் யார்? ஆறாவது கேள்வி, உஹது போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வாறு பாதுகாத்தார்கள்? ஏழாவது கேள்வி, உஹது போரில் அவர்களின் உடலில் ஏற்பட்ட, அதாவது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடலில் ஏற்பட்ட இழப்புகள், அதை கூறவும். எட்டாவது கேள்வி, எந்த வசனம் இறங்கியவுடன் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது விருப்பமான தோட்டமான பைருஹா தோட்டத்தை தர்மம் செய்தார்கள்? ஒன்பதாவது கேள்வி, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தொழுகையை எங்கு வைத்து எது திசை திருப்பியது? 2 கேள்வி, பார்த்து கவனமான முறையில் பதில் சொல்லுங்கள். 10வது கேள்வி, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது எத்தனையாவது வயதில் மரணம் அடைந்தார்கள்? எத்தனை நாட்களின் பின் அவர்களது உடல் அடக்கம் செய்யப்பட்டது? எந்த இடத்தில்? அல்ஹம்துலில்லாஹ். இந்த கேள்விகளுக்கான பதில்களை தனிப்பட்ட முறையில் அனுப்பி கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பதில்கள் விரைவில் வெளியிடப்படும். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.